வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் குருமா தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். 4 முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். ஒரு தேங்காய் வந்து அரை முடி, 4 தக்காளி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது தாங்க இதுக்கு தேவையான பொருள். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போது நான் வந்து நான்ஸ்டிக் வானல் தான் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய், கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆன உடனே நம்ம எடுத்து இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை போட்டுக்கலாம். முருங்கைக்காய் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் ஊற்றிடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. உப்பு போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. குழம்பு கொதிக்கட்டும். கொதித்த உடனே காய் வெந்துடுச்சான்னு பாருங்கள். காய் வெந்த உடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா வந்து இட்லி, தோசை இதோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் வந்து தோசையோடு தான் சாப்பிட போகிறோம். தோசை சுட்டுக்கலாம். தோசைக்கும் குருமாக்கும் சும்மா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.